வெண்பொங்கல் எப்படி இருக்கணும்? அப்படியே சாஃப்டாக, ஸ்மூத்தாக, டேஸ்ட்டாக, நாக்கில் வச்சோடனே அப்படியே டபக்குன்னு உள்ளே போகணும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்மூத்தான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கலாமா? பொங்கல் செய்கிறதுக்கு தேவையானது பார்க்கலாம். பச்சரிசி, இதில் முறுக்கு பச்சை, பொங்கல் பச்சைன்னு 2 இருக்குது. நீங்கள் பொங்கல் பச்சை அடுத்து பாசிப்பருப்பு. இப்போ பச்சரிசி நீங்கள் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3ல் 1 பங்கு பாசிப்பருப்பு எடுத்துங்க. துருவின இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 15 முந்திரி பருப்பு நான் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் அந்த 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் இது 2த்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கிறோம். இப்போ அதோட நறுக்குன கொத்தமல்லி, கருவேப்பிலை இதையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இப்போ நான் குக்கரில் அரிசி பருப்பு கழுவிட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு அந்த வதக்கின பொருளையும் இதோட ஆட் பண்ணி இப்போ நான் குக்கரில் வைக்கிறேன். வைக்கணும்னா 1:3 ரேஷியோவுக்கு நீங்கள் வச்சிங்க. 2 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினதும் குக்கரை எடுத்து அந்த இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுங்க. நல்லா குழவாகிற அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி தளர்வாக வச்சிங்க. கெட்டியாக இருந்தீங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. கொஞ்சம் பொங்கல் தளர்வாகவே இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் முந்திரி பருப்பை ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துங்க. அதில் பாதி முந்திரி பருப்பு பாதி நெய்யை இப்போ நான் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு நெய்யையும் கடைசியாக போடுங்க. இப்போ நான் இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன். இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் சாஃப்டான டேஸ்டான ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.